Good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening. Good evening. இப்ப இன்னைக்கு நாங்க படிக்க போற டாபிக் வந்து பைதகரஸின் தொடர்பு. அப்ப பைதகரஸின் தொடர்பு பற்றி இன்னைக்கு பார்ப்போம். பைதகரஸின் தொடர்பு வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை வச்சுதான் இந்த பைதகரஸின் தொடர்பு கண்டறியப்பட்டுள்ளது. சரியா? ஒரு அந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்தீங்கன்னா ஏபிசி என்ற ஒரு முக்கோணத்துல ஏபிசி கோணம் ஏபிசி வந்து செங்கோணம் என்றா 90 பாகை. நீங்க படிச்சிருக்கீங்க தானே, செங்கோணம் என்றா 90 பாகை. இந்த செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம், இந்த கோணம் ஏபிசி தான் செங்கோணம், அதுக்கு எதிராக உள்ள பக்கம் ஏசி, அதை நாங்க செம்பக்கம் என்னுவோம். அதாவது செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் வந்து செம்பக்கம். மற்ற இரண்டு பக்கங்களும் ஏபியும் பிசியும் அந்த செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்கள் என கூறப்படும். சரியா? அப்ப ஒரு செங்கோண முக்கோணியில செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கத்தை நாங்க செம்பக்கம் என்று கூறுவோம். பைதகரஸின் தொடர்பு வந்து ஏபிக்கும் பிசிக்கும் ஏசிக்கும் இடையில உள்ள சம்பந்தம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் பைதகரஸின் தொடர்பு. அதாவது இந்த மூன்று பக்கங்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன, ஒரு செங்கோண முக்கோணியின் மூன்று பக்கங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பு என்ன என்பதை கண்டுபிடிப்பதுதான் பைதகரஸின் தொடர்பு. சரியா? அந்த மூன்று பக்கங்களின் தொடர்பையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பைதகரஸ் என்பவர் என்ன கண்டுபிடித்தாருன்னா, இந்த செம்பக்கம் இருக்குதானே, அதாவது இந்த முக்கோணத்திலேயே, இந்த செங்கோண முக்கோணத்திலேயே நீளமான பக்கம் எது? நீளமான பக்கம் இந்த செங்கோண முக்கோணியில, ஏபிசி என்ற முக்கோணியில எது நீளமான பக்கம்? AC. ஏசி. அதாவது அப்ப இந்த பைதகரஸின் தொடர்பு என்பது ஏசி நீளத்தை கொண்ட ஒரு சதுரத்தை நாங்க இதுல வரைந்தோம்டா, ஏசி நீளத்தை கொண்ட ஒரு சதுரத்தை வரைந்து அதன் பரப்பளவை கண்டமெண்டா, அந்த சதுரத்தின் பரப்பளவு சமன் ஏபி நீளத்தை கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவுக்கும் பிசி என்ற நீளத்தை கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவுக்கும் சமன். அதுதான் பைதகரஸின் தொடர்பு. அதாவது செம்பக்கத்தின் சதுரத்தின் பரப்பளவு சமன் மற்றைய இரண்டு பக்கங்களின் பரப்பளவு கூட்டுத்தொகைக்கு சமன். சரியா? அதைத்தான் இதுல காட்டியிருக்கிறார். ஏபிசி என்ற ஒரு செங்கோண முக்கோணியில் ஏசியின் பரப்பளவு என்னவா இருக்கும்? இதுல ஒரு சதுரம் கீர்ணமண்டா, ஏசிக்கு ஒரு சதுரத்தை கீர்ணமண்டா, அதன் பரப்பளவு என்னவா இருக்கும்? ஏசி நீளத்தை கொண்ட, இப்ப நான் இதுல காட்டுறேன், இப்படி ஒரு சதுரத்தை கீறணும்டா இந்த சதுரத்தின் பரப்பளவு என்ன? ஏபி விட்டு என்ன விளங்க சதுரத்துட்டு பரப்பளவு சார். பிசி பக்கத்துல இல்ல, ஏபி என்ற பக்கத்துக்கு வரைகிற சதுரத்தின் ஏபி தர பிசி இல்ல இந்த இத நான் கீறி இருக்கிறதானே இந்த சிவப்பால ஒரு சதுரம் எடுத்தீங்கண்டா, இது ஒரு சதுரம் எடுத்தீங்களா, அந்த சதுரத்தின் பரப்பளவு, ஒரு சதுரத்தின் பரப்பளவு என்ன? நீளம் தர அகலம் இல்லையா?
அப்ப ஏசி ஒரு சதுரத்துல நீளமும் அகலமும் சமனா இல்லையா? ஒரு சதுரம் Summon, sir. சமன் சார். சமன். அப்ப இந்த இந்த சதுரத்துல ஒரு பக்கத்தின் நீளம் என்ன? ஏசி இல்லையா? ஆமா ஆமா, சார். sir. ஆகவே அதன் அகலம் என்ன? அதுவும் அதே அளவா சார். அதுவும் ஏசி. ஏன்னா ஒரு சதுரத்துல நீளமும் அகலமும் சமன் என்று எங்களுக்கு தெரியும் தானே இல்லையா? அப்ப ஆமா, sir. இந்த இந்த நீளமும் இந்த நீளமும் சமன். அந்த நீளமும் இந்த நீளமும் சமன், இந்த நீளமும் இந்த நீளமும் சமன் இல்லையா? அப்ப இது ஏசி என்றா இதுவும் ஏசி. ஆகவே இந்த சதுரத்திட பரப்பளவு என்ன? ஏசி வர்க்கம் சார். ஏசி வர்க்கம். ஏசி AC வர்க்கம், sir. விளங்கிச்சா? ஏசி வர்க்கம். அது ஒன்று. இந்த பிசியை நீளமாக கொண்ட பக்கத்துல ஒரு சதுரத்தை கீறினா அதுல பரப்பளவு என்ன? BC வர்க்கம், sir. பிசி Summon, வர்க்கம். sir. BC வர்க்கம் வரும். ஏபி நீளத்தை கொண்ட பக்கத்துல சதுரத்தை கீறினா இதன் பரப்பளவு என்ன? AB AB வர்க்கம், sir. ஏபி வர்க்கம். அப்ப பைதகரஸின் தொடர்பு வந்து இந்த சதுரத்தின் பரப்பு, அதாவது செம்பக்கத்தின் சதுரத்தின் பரப்பு சமன் மற்றைய இரண்டு பக்கங்களின் சதுரத்தின் பரப்பளவின் கூட்டுத்தொகை. அதாவது ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். அதற்கு பேர்தான் பைதகரஸின் தொடர்பு. அது விளங்கிச்சு அவங்களுக்கு? அதாவது ஒரு செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தில் வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு சமன் மற்றைய இரண்டு பக்கங்களிலும் வரையப்படும் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகை. விளங்கிச்சா அது? ஆமா, sir. ஓகே. ஆமா, sir. இதுதான் பைதகரஸின் தொடர்பு. ஒரு செங்கோண முக்கோணி ஒன்றின் செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்கும் இரண்டு பக்கங்களின் மீதும் வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்ப நாங்க இதை இன்னும் இலகுவாக்குறதுக்கு ஏசி ஸ்கொயர்ட் ஏபி ஸ்கொயர்ட் பிசி ஸ்கொயர்டுன்றதையே நாங்க சொல்லுவோம். இந்த செங்கோணத்துல பிஆரின் நீளம் வந்து சியும், கியூஆரின் நீளம் பியும், பிக்யூவின் நீளம் ஏயுமாக இருந்தால் இதுல வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு என்ன? PR வர்க்கம், இல்ல, sir. அந்த பிஆர் வர்க்கம், அந்த பிஆர் நீளம் வந்து சி என்று தரப்பட்டுள்ளது. ஆகவே இதன் பரப்பளவு என்ன? C வர்க்கம், sir. C வர்க்கம். சி வர்க்கம். சரியா? ஆகவே நாங்க சொல்லலாம் சி வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக ஏ வர்க்கம். அது விளங்கிச்சா? ஆமா, sir. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பைதகரஸின் தொடர்பு. சி ஸ்கொயர்ட் ஈக்குவல்ஸ் ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர். அதுல சி ஸ்கொயர்ட் வந்து செம்பக்கம். ஓகே, ஓகே, sir. நாங்க இப்ப உதாரணங்களை பார்ப்போம்.
ஒரு செங்கோண முக்கோணி PQRல் PQ 8 சென்டிமீட்டராகவும் QR 6 சென்டிமீட்டராகவும் இருந்தால் பக்கம் PR-இன் நீளத்தை காண்க. இது ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணியில ஒரு பக்கத்தின் நீளம் 8, மற்ற பக்கத்தின் நீளம் 6. கேள்வி வந்து செம்பக்கமாகிய PR-இன் நீளத்தை காண்க. செம்பக்கம் PR-இன் நீளத்தை காண்க, அதுதான் கேள்வி. அப்ப எங்களுக்கு பைதகரசின் தொடர்பின்படி எங்களுக்கு தெரியும் PR² PR வர்க்கம் சமன் PQ வர்க்கம் சக QR வர்க்கம் இல்லையா? PR வர்க்கம் சமன் PQ வர்க்கம் சக QR வர்க்கம். எங்களுக்கு PQ இன் நீளம் தெரியும் 8 சென்டிமீட்டர். ஆகவே PQ வர்க்கம் என்பது 8 வர்க்கம். QR இன் நீளமும் தெரியும் 6 சென்டிமீட்டர். ஆகவே QR வர்க்கம் வந்து 6 இன் வர்க்கம். ஆகவே PR வர்க்கம் வந்து 8 இன் வர்க்கம் சக 6 இன் வர்க்கம். 8 இன் வர்க்கம் வந்து 64, 8 64. 6 இன் வர்க்கம் 6 6 36. 64 சக 36 கூட்டுத்தொகை 100. அது வந்து PR வர்க்கத்தின் விடை. கேள்வி வந்து PR நீளத்தை காண்க. அப்ப PR வர்க்கம் 100 என்றால் PR வந்து 100-இன் என்னவாக இருக்கும்? 10. ஆமா, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? 100-இன் வர்க்க மூலம் இல்லையா? 10வது வர்க்க மூலம் சார். ஆமா, அதாவது 100-இன் வர்க்க மூலம் 10. ஆகவே PR சமன் 10 சென்டிமீட்டர். இது விளங்கிச்சா உங்களுக்கு? ஆமா சார். இப்படியான கேள்விகளுக்கு நாங்க விடையை காண்றதுக்கு, அதாவது ஒரு செங்கோண முக்கோணியின் நீளங்களை கொடுத்து இன்னொரு நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு நீங்க இந்த பைதகரசின் தொடர்பை பாவிப்பீங்க. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இப்ப இதுல இருக்கிற fill in the blanks நீங்க எனக்கு செய்து சொல்லுங்க, சரியா? தரப்பட்டுள்ள முக்கோணிக்கு ஏற்ப அதன் கீழ் தரப்பட்டுள்ள கூற்றுகளின் இடைவெளிகளை நிரப்புக. நீங்க இத இடைவெளியை நிரப்பி நீங்க எழுதி நாங்க இப்ப எந்த ஒரு ஆன்சரா பார்ப்போம், சரியா? முக்கோணி வந்து ABC. ABயின் நீளம் 12, BCயின் நீளம் 5, ACயின் நீளம் 13 சென்டிமீட்டர். தரப்பட்டுள்ள முக்கோணியின் பெரிய பக்கம் எது? பெரிய பக்கம் இந்த தரப்பட்டுள்ள முக்கோணியில AC சார். AC. பக்கம் ABயின் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தின் பரப்பு AB. அதுல ஒரு சதுரம் வரையப்பட்டா அதன் பரப்பளவு வந்து AB வர்க்கம். அதாவது ABயின் நீளம் என்ன? 12, 12-இன் வர்க்கம். பக்கம் BCயின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு என்ன? BC 5-இன் வர்க்கம். 5-இன் வர்க்கம். 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர். 5-இன் வர்க்கம் 25 சென்டிமீட்டர். பக்கம் ACயின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு என்ன? AC 13 வர்க்கம் சார். 13-இன் வர்க்கம். 13-இன் வர்க்கத்தை நீங்க பெருக்கினா என்ன வரும்? 13 தர 13 169. நீங்க மிச்சம் எல்லாரும் கால்குலேட் பண்ணுங்க. கணக்கு 13 தர 13 169 சார். 169. 169. அடுத்த கேள்வி வந்து BC BA ஆகியவற்றின் மீது வரையப்பட்டுள்ள சதுரங்களின் பரப்பளவு என்ன?
சார் 12 வர்க்கமும் 5 வர்க்கத்தையும் போடணும் 5 சார். வர்க்கம் 12 வர்க்கம் 144 5 வர்க்கம் 25 அதாவது அதன் கூட்டுத்தொகை 144 சக 25. 169 சென்டிமீட்டர். ஓகே 169 169 சென்டிமீட்டர். சரி. இப்ப இதே உதாரணங்களை வைத்து எங்களுக்கு ஒரு ஒரு பிராக்டிக்கல் கேள்வி கேட்கப்படலாம். இப்ப இந்த உதாரணத்துல அதாவது சதுரத்தின் நீளம் என்று சொல்லாம ஒரு காணி ஒரு மதிலில் இருந்து நிலத்துக்கு நீங்க ஒரு நூலை கட்டினா ஒரு செங்கோண முக்கோணி வடிவத்துல வந்ததுன்னா அதன் அந்த இப்போ ஒரு மதில் ஒன்று இருக்கு, அந்த மதில்ல மேல் இடத்துல இருந்து நிலத்துக்கு ஒரு நூல் ஒன்று கட்டினீங்கன்னா அந்த கட்டுற இடத்துல இருந்து மதிலின் தூரம் என்ன, அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா? அப்ப அப்படி ஒரு கேள்விதான் இதுல உதாரணமா கொடுக்கப்பட்டுள்ளது. 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு நேர்கோல் ஒன்று அதன் ஒரு முனை 4 மீட்டர் உயரமுள்ள நிலைக்குத்தான மதில் ஒன்றின் மேல் விளிம்பை தொட்டு கொண்டும் மற்றைய முனை மதிலின் அடியில் இருந்து குறிப்பிட்ட தூரத்தில் கிடைத்தரையில் உள்ள ஒரு புள்ளியை தொட்டு கொண்டும் இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது. அப்ப இதுதான் மதிலின் உயரம், 4 மீட்டர் உயரமுள்ள மதில். அந்த 4 மீட்டர் உயரமுள்ள மதிலின் மேல் விளிம்பு வந்து ஏஐ தொட்டு தரையை தொடுமாறு ஏயில இருந்து சிக்கு ஒரு நேர்கோல் வைக்கப்பட்டுள்ளது. இது தரை, இது மதிலின் உயரம். இந்த மதிலின் மேல் விளிம்பில இருந்து தரையை தொடுமாறு ஒரு நேர்கோல் வைக்கப்பட்டுள்ளது. விளங்கிச்சா அந்த கேள்வி? ஆமா சார். ஓகே, இப்ப கேள்வியை பார்ப்போம். மதில் பிஏயினாலும் கோல் ஏசியினாலும் காட்டப்படுமாறு வரைபடம் வரையப்பட்டுள்ளது. செங்கோண முக்கோணி ஏபிசி இக்கு பைதகரஸின் தொடர்பை பயன்படுத்தினால் இப்ப கேள்வி வந்து இந்த மதிலின் கீழ் விளிம்பில இருந்து இந்த நேர்கோள் முனை சி அதன் தூரம் என்ன? உங்களுக்கு இதன் உயரம் தெரியும், இந்த நேர்கோளின் நீளம் தெரியும். கேள்வி வந்து இந்த மதிலின் கீழ் விளிம்பில இருந்து இந்த நேர்கோளின் மறுமுனை ஆகிய சிக்கு உள்ள நீளம் என்ன? இது ஒரு செங்கோண முக்கோணி வடிவத்தில் இருக்கு. இது செங்கோணம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு என்ன தொடர்பு தெரியும்? பைதகரஸின் தொடர்பின்படி எப்படி சமன்பாடு வடிவத்தில் எழுதுவீங்க? எப்படி சமன்பாடு வடிவத்தில் எழுதுவீங்க? சார் ஏசி வர்க்கம் என்ன விதத்துல எழுதுவீங்க நீங்க சமன்பாட்டை? ஏசி வர்க்கம் சமன் சார் ஏபி வர்க்கம் பி சக பிசி வர்க்கம் சார். ஓகே, ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். ஏசி வர்க்கம் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? 5 வர்க்கம். 5 வர்க்கம். ஆகவே ஏசிக்கு பதிலா 5 வர்க்கம் என்று எழுதுவீங்க. ஏபி வர்க்கம் எவ்வளவுன்னு தெரியுமா? ஆமா சார். 4 வர்க்கம். உங்களுக்கு தெரியாதது பிசியின் வர்க்கம். அதுதான் கேள்வி. அந்த மதிலின் கீழ் விளிம்பில இருந்து நேர்கோளின் மறுமுனையாகிய சிக்கு இடையில் உள்ள தூரம் என்ன? சரியா? அப்ப 5 வர்க்கம் 25, 4 வர்க்கம் 16. எங்களுக்கு தெரியாதது பிசி வர்க்கம். அத பிசி வர்க்கம் என்றே எழுதுவோம். ஆகவே பிசி வர்க்கம் வந்து 25. இந்த 16 நீங்க சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனீங்கன்னா மறை 16 ஆகும். ஆகவே பிசி வர்க்கம் வந்து 25 மறை 16 9. அது பிசி வர்க்கம்.
எங்களுக்கு தேவை பிசி. அதன் நீளம் என்ன? பிசி வர்க்கம் 9 என்றா பிசி வந்து 9 வர்க்க மூலம். அப்போ 9 வர்க்க மூலம் என்ன? 3. ஆகவே பிசியின் நீளம் வந்து 3 3 மீட்டர். சார். அது விளங்கிச்சா உங்களுக்கு? பைதகரசின் தொடர்பு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா விளங்கிச்சா? பைதகரசின் ஆமா தொடர்பு சார். உண்மையா இருக்க வேண்டுமெண்டா அது ஒரு செங்கோணமா இருக்கணும், செங்கோண முக்கோணியா இருக்கணும். செங்கோண முக்கோணி இல்லாட்டி பைதகரசின் தொடர்பை நாங்க பாவிக்க இயலாது. பைதகரசின் தொடர்பு நாங்க பாவிக்கலாம் அது ஒரு செங்கோண முக்கோணியாக இருந்தால். அந்த பைதகரசின் தொடர்பு என்ன? செம்பக்கத்தில் வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு மற்ற 2 பக்கங்களிலும் வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவின் கூட்டுத்தொகைக்கு சமம். விளங்கிச்சா? இப்ப நான் உங்களுக்கு உதாரணங்கள் கொஞ்சம் தர போறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அதுல? இல்ல சார். இல்ல இல்ல சார். சார். இல்ல. அப்ப நீங்க டைம் எடுத்து இந்த உதாரணங்களை செய்யுங்க, பிளவிடக்கூடாது. டைம் எடுத்து சொல்லுங்க, அவசரம் தேவையில்லை. நீங்க ஒர்க் பண்ணி சொல்லுங்க எனக்கு. முதலாவது செய்யுங்க. முதலாவது விடையை கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. டைம் எடுத்து சொல்லுங்க, செய்யுங்க. முதலாவது விட கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா சார். ஆமா ஓகே ஓகே. அப்ப முதலாவது உதாரணத்துக்கு பைதகரசின் தொடர்பின்படி ஐந்தின் வர்க்கம் சமன் 4 வர்க்கம் சக y-இன் வர்க்கம் சார். y-இன் வர்க்கம் இல்லையா? 5 ஆமா சார். வர்க்கம் வந்து 5 தர 5 25. 25. 4 வர்க்கம் 4 தர 4 16. 16 சார். சக y-இன் வர்க்கம். y-இன் வர்க்கம் ஆகவே சமன் 25. 16 சமன்பாட்டு தங்கால கொண்டு போனா மறை 16. 16. ஆகவே y-இன் வர்க்கம் சமன் 9. y சமன் 9 வர்க்க மூலம் 3. எல்லாருக்கும் விளங்கிச்சாது? ஆமா சார். யாருக்கு விளங்கல? ஆமா டவுட்ஸ் இருக்கு? ஓகே குட். ரைட். இப்ப நீங்க 2வது உதாரணத்தை செய்யணும். ரைட். ஓகே. அப்ப இந்த 2வது உதாரணத்தை இப்ப செய்வோம். பைதகரசின் தொடர்பின்படி y வர்க்கம் அதாவது செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகை. ஆகவே y வர்க்கம் சமன் 12 வர்க்கம் சக 9 வர்க்கம். சக 9 வர்க்கம். y வர்க்கம் சமன் 12 வர்க்கம் வந்து 12 தர 12 144. சக 9 வர்க்கம் 9 தர 9 81 சார். ஆகவே y வர்க்கம் சமன் 144 சக 81 225. ஆகவே y சமன் 225 வர்க்க மூலம் எவ்வளவு? 15 சார். விளங்கிச்சா? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அதுல? இல்ல சார். இப்ப 3வது உதாரணத்தை செய்யுங்க.
சார் கண்டுபிடிச்சாச்சு சார். ஓகே, மற்றவன் செய்ய முடியாது. கண்டுபிடிச்சிட்டே சார். ஓகே சார். பைதகரஸின் தொடர்பு செம்பக்கத்தின் பரப்பு 10 10 வர்க்கம், அதுதான் செம்பக்கம். செங்கோணம் இது செம்பக்கம், அதற்கு எதிரே உள்ள பக்கம். 10 வர்க்கம் சமன் 8 வர்க்கம் சக எம்மின் வர்க்கம். சக எம்மின் வர்க்கம். எம்மின் வர்க்கம் 10 வர்க்கம் வந்து 100, 10 தர 10. 8 வர்க்கம் 64, 8 64 சக எம்மின் வர்க்கம். ஆகவே எம்மின் வர்க்கம் சமன் 100. 64 சமன்பட்டங்கால போனா மறை 64. ஆகவே எம்மின் வர்க்கம் சமன் 100 மறை 64 36. ஆகவே எம் சமன் 36 வர்க்கமூலம். 36 வர்க்கமூலம் என்ன? 6. 6 சென்டிமீட்டர். கேள்வி ஏதா இருக்கா? இல்ல சார். இல்ல ஓகே, உங்களுக்கு இப்ப எனக்கு தெரிகிறபடி உங்களுக்கு பைதகரஸின் தொடர்பு நல்லா விளங்கி இருக்கு. அப்படி விளங்கி என்ற நம்பிக்கையில இந்த இந்த கேள்வியை செய்யுங்க. 4வது உதாரணம். டைம் எடுத்து செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம். டைம் எடுத்து செய்யுங்க. சார் செஞ்சாச்சு சார். ஓகே, சார் செஞ்சாச்சு சார். ஓகே, இன்னொரு ஆள் செய்யணும். ஓகே ஓகே சார். ஓகே, அப்ப இதுல கண்டுபிடிக்க வேண்டியது, இதுல ஒரு செங்கோண முக்கோணி கொடுக்கப்பட்டுள்ளது, சின்ன செங்கோண முக்கோணி. அதுல ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர், மற்றது பக்கம் 10 சென்டிமீட்டர். செம்பக்கம் 10 சென்டிமீட்டர், சிறிய பக்கம் பி. அதே விதத்துல இன்னொரு பெரிய செங்கோண முக்கோணி உள்ளது. அதன் ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் கியூ, அதுதான் செம்பக்கம். மற்ற பக்கம் வந்து நீங்க அந்த சின்ன செங்கோணத்தின் ஒரு பக்கம் பி சக 9 சென்டிமீட்டர். இப்ப நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பியையும் கியூவையும். இந்த கியூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க முதல் பியை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது பெரிய செங்கோணம். அதுல கியூ வர்க்கம் வந்து 8 வர்க்கம் சக பி சக 9 வர்க்கம் என்று வரும். அப்ப நாங்க கியூ காண்றதுக்கு நாங்க பியை முதல் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த சிறிய பக்கத்தை முதல் கண்டுபிடிப்போம். இந்த சிறிய செங்கோணத்தை வைத்து இந்த சிறிய செங்கோணத்தை எடுத்தோம்னா இந்த சிறிய செங்கோணத்தை எடுத்தோம்னா 10 வர்க்கம், அதாவது செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகை. 8 வர்க்கம் சக பியின் வர்க்கம். வர்க்கம். 10 வர்க்கம் வந்து 10 தர 10 100 சக 8 வர்க்கம் 8 தர 8 64 சக பியின் வர்க்கம்.
ஆகவே p இன் வர்க்கம் சமன் 100 மறை 64. p இன் வர்க்கம் சமன் 100 மறை 64 36. ஆகவே p சமன் 36 இன் வர்க்க மூலம் 6 சென்டிமீட்டர். நீங்க அந்த அலகை கொடுக்கணும், என்ன அலகுன்னு கொடுக்கணும், அப்பதான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். 6 சென்டிமீட்டர். அது முதலாவது கேள்வி. அப்ப நாங்க இப்ப பிஐ கண்டுபிடித்துட்டோம். இப்ப நாங்க பார்க்கணும் இந்த பெரிய முக்கோணியில் பாவித்து அதன் செம்பக்கம் வந்து Q. நாங்க Q-வை கண்டுபிடிப்போம். பைதகரஸின் தொடர்பின்படி செம்பக்கம் Q இன் வர்க்கம் சமன் 8 இன் வர்க்கம் சக P-க்கு என்ன விட P எவ்வளவு சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர் கண்டுபிடித்திருக்கோம். 6 சென்டிமீட்டர். ஆகவே இதன் நீளம் எவ்வளவு? 6 சக 9 வர்க்கம். 6 சக 9 6 சக 9 வர்க்கம். ஆகவே Q இன் வர்க்கம் சமன் 8 இன் வர்க்கம் 8 தர 8 64. 6 சக 9 15. 15 இன் வர்க்கம் 15 தர 15 எவ்வளவு? 225 சார். 225. 225. Yes, 225. ஆகவே Q இன் வர்க்கம் சமன் 64 சக 225 289. ஆகவே Q சமன் 289 இன் வர்க்கமூலம் எவ்வளவு? 17 சார். எல்லாருக்கும் கிடைச்சதா 17 விடை? ஆமா சார். ஏதாவது கேள்வி இருக்கா? பைதகரஸின் தொடர்பு இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். உங்களோட O லெவல்ஸுக்கு முக்கியமானது. ஒரு செங்கோண முக்கோணியை வைத்து அதன் பக்கங்களின் தொடர்பை கண்டுபிடிக்கிறது. ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஓகே, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஆனா நான் இன்னொரு டாபிக்கு போக விருப்பம் இல்லை. என்ன நாங்க இப்போ இந்த அதுல ஒரு ஸ்டார்ட்டும் பண்ணிடலாது டாபிக்க. அப்ப இந்தியன் கிளாஸை இதோட முடிப்போம். பைதகரஸின் தொடர்பு முடிஞ்சு அப்ப நீங்க அடுத்த முறை ஸ்கூலுக்கு போய்க்கல பைதகரஸின் தொடர்பு நீங்க வகுப்புல படிக்கல உங்களுக்கு நல்ல இலகுவா இருக்கணும். எல்லா கேள்விகளும் சரியாக விடைய கண்டுபிடித்து கொடுக்கணும் ஸ்கூல்ல. ஓகே சார். ஓகே, நாங்க இப்போது இன்னைக்கு வகுப்பை இதோட முடிப்போம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.